வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிரெட் வச்சு எப்படி வந்துட்டு ஒரு சூப்பர்பான குலாப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிரெட் குலாப் ஜாமுனுக்கு நான் வந்துட்டு 7 பிரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன், மைதா பிரெட் எடுக்கல. ஸோ இந்த ப்ரௌன் பிரெட்டில் இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஒரு பிளெண்டர்லையோ மிக்சி ஜார்லையோ போட்டு நல்லா இதை அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து இதை நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம குலாப் ஜாமுன் மாவெல்லாம் எந்த மாதிரி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி தான், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பால் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃபர்ஸ்டே வந்துட்டு நிறையா சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் பால் சேர்த்தாலே வந்துட்டு நம்மளால நல்லா இதை வந்துட்டு அந்த சப்பாத்தி மாவு பதம் வந்துடும். ஸோ இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நான் இதை வந்துட்டு நல்லா உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து இதை உருண்டை பிடிச்சி அதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். நான் வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கிறேன். இது வந்து பிரெட்ன்றதுனால வந்து உங்களுக்கு அந்த ஜீராவில் நல்லா அந்த ஜாமுன் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். அந்த உள்ளே வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து நல்லா உருட்டிக்கணும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே வந்துட்டு உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இதை எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம உருட்டி வச்சிருக்க பிரெட் பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோல இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமுமே வந்துட்டு நல்லா குக் பண்ணுங்க. டார்க் ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அப்பப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்போ வந்து எல்லா பிரெட் பால்ஸுமே வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து வெடிப்பு இருந்துச்சு, பட் அது வந்து பிரேக் ஆகலை. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து சுகர் சிரப்பில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் இதை ஊற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக இதை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த பிரெட் குலாப் ஜாமுன் எப்படின்றது கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.